ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 4th ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் டிட் பிஎம் மோடி கமெண்ட்ஸ் ஹிஸ் 5 நேஷன்ஸ் டூர் ஹைலைட்டிங் இந்தியாஸ் பிரிக்ஸ் என்கேஜ்மெண்ட்? இந்திய பிரதமர் மோடி எந்த நாட்டில் இருந்து தனது 5 ஆண்டுகளுக்கான சுற்றுப்பயணத்தை துவங்கினார்? கானா. What recent change did the Indian government approve regarding private bike transport? தனியார் பைக் போக்குவரத்தை குறித்து இந்திய அரசு சமீபத்தில் என்ன மாற்றத்தை ஒப்புதல் அளித்தது? Allow aggregators to use private bikes for passenger transport. Which stealth frigate was recently commissioned into the Indian Navy? இந்திய கடற்படையில் அண்மையில் எந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட் இணைக்கப்பட்டது? INS உதயகிரி. Who was sworn in as Thailand's acting prime minister after recent political changes? சமீபத்திய அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து தாய்லாந்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றவர் யார்? பூம்தாம் வெசயசாய். What rank does India hold globally in digitalization according to the ICRIER report? ICRIER அறிக்கையின்படி டிஜிட்டல் ஆக்கத்தில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். Which Indian city hosted the OPCW Asia meeting from July 1 to 3, 2025? ஜூலை 1 to 3, 2025 அன்று OCPW ஆசிய மாநாடு எந்த இந்திய நகரில் நடைபெற்றது? புதுடில்லி. What is the new name of India's first international javelin event set for July 5? ஜூலை 5 அன்று இந்தியாவின் முதல் சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? நீரஜ் சோப்ரா கிளாசிக். Which international financial body approved Sri Lanka's 4th EFF review in July 2025? இலங்கையின் 4வது நீட்டிக்கப்பட்ட நிதி உதவி மதிப்பீட்டை ஒப்புதல் அளித்த சர்வதேச நிதி அமைப்பு எது? சர்வதேச நாணய நிதியம். Who recently joined Indigo's board of directors? சமீபத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் இயக்குனர் குழுவில் எவர் சேர்ந்துள்ளார்? அமிதாப் காந்த். Which Indian Armed Forces command did Lieutenant General Pradeep Sharma recently take charge of? லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா சமீபத்தில் எந்த இந்திய இராணுவ கட்டுப்பாட்டு தளத்தை பொறுப்பேற்றார்? நார்த்தன் கமாண்ட். What does sea flood launched by the ஜல் சக்தி மினிஸ்ட்ரி related to? ஜல் சக்தி அமைச்சகம் தொடங்கிய sea flood என்னவை குறிக்கிறது? ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு. What is the GDP contribution of India's digital economy according to the ICRIER report? ICRIER அறிக்கையின்படி இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் GDP பங்கானது எவ்வளவு? 13.42%. Which state proposed to build a science city in Bhubaneswar? புவனேஸ்வரில் விஞ்ஞான நகரம் அமைக்க யார் திட்டமிட்டுள்ளனர்? ஒடிசா. On which date did several Indian banks observe a public holiday in July 2025? ஜூலை 2025 எந்த தேதியில் இந்திய வங்கிகள் விடுமுறை நாளாக இருந்தன? 3 ஜூலை. What was released to support India's green infrastructure along with copper?
இந்தியாவின் பசுமை கட்டமைப்பை ஆதரிக்க செம்புடன் இணைந்து எது வெளியிடப்பட்டது? அலுமினிய தொலைநோக்கு ஆவணம். Who was appointed as the chief of Andaman and Nicobar Command in July 2025? ஜூலை 2025 அந்தமான் நிக்கோபர் கட்டுப்பாட்டு தளத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? லெப்டினன்ட் ஜெனரல் தினேஷ் ராணா. What new event did the Ministry of Cooperation launch in July 2025? ஜூலை 2025 கூட்டுறவுத்துறை எந்த புதிய நிகழ்வை துவங்கியது? பாரத் ஆர்கானிக்ஸ் மேளா. What is the main aim of the new National Sports Policy 2025? தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025 முக்கிய நோக்கம் என்ன? விளையாட்டுகளை அன்றாட வாழ்வில் ஒருங்கிணைத்தல். Who was appointed to IFMA's Global Board of a 2-year term from July 2025? ஜூலை 2025 முதல் 2 ஆண்டுகளுக்கு IFMA சர்வதேச குழுவில் நியமிக்கப்பட்டவர் யார்? தாரிக் சௌஹான். Which organization partnered with IIT Roorkee to enhance power sector training? சக்தி துறைக்கான பயிற்சியை மேம்படுத்த ஐஐடி ரூர்க்கியுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது? சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.